வாயு பணத்தை நம்பாதே, நாளை பாடையில் போகையில் கூட வராது. சாமி வணக்கம் சாமி. ஆமா, யார் என்று சொன்னால் தெரியும் சாமி. தெரிவிக்கிறேன். ஏங்க ஓ இந்த மூன்று உலகத்தை சுற்றக்கூடிய திருலோக தஞ்சாரி. ஆமா, நாரத மகாமுனி விளக்கமா அப்படிங்க. ஏங்க அன்னையான ஊர்வசிக்கா. ஆமா ஆமா, இன்ற தினத்தில கலக செய்ய வேண்டாம். ஆமா, ஐயா. ஆமா, கலங்க கிடைக்கவில்லை. தாத்தாவகை நாராயண தோற்சலாம். ஓ அந்த பகிட்டு பகிட்டு ஒரு அடி பாட்டு கூட நீ அப்புறம் போயிட. விஜயா என்னாட்டு கூட வழங்கக்கூடிய காவிரிப்பட்டியை சேர்ந்த அம்பிகா கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய தம்பதியர்கள் ஐயா. ஆமா, சகல தேவரும் நிச்சயம் செய்திருக்கிறார். ஆமா, அது தெரியல. ஆமா, உள்ளே சென்று விசாரிப்போம். சகோதரா அங்கே இருக்கு தம்பி தட்சகா. எங்க போகும்போது சொல்றாருங்க. ஆமா, சாராய கால ஆச்சு போ, நாளைக்கு வான்றாரு. ஆமா, ஆமா, சகோதரா தட்சகா கொண்டது எதை பற்றி இந்த யாகம் செய்ய தொடங்கினார் தெரிவித்தால் உனக்கு அந்த ஓய் நான் தெரிவிப்பேன். தம்பி தச்சகா, அடி வயிற்றில் தேரோ
அல்லது சகோதரா நாரதா, உன்னை பார்த்தவுடன் என் அடி வயிற்றில் பெருத்த இடிவிட்டது. என்ன பாட்டுமா? ஆமா, அது மட்டுமா? அந்த கோயில் நான் கண்பட உள்ளே சகோதர நாரதா, ஓல கையுமாய் அழக சொல்லி கண்டுவான். நான் சொல்லி யார் அழைத்தாள்? அது மட்டுமா? அந்த சிக்கித்த கண்ட யானை அப்பா முன்னாடி கண்டாதே ஒரு காட்டில் யானையாகப்பட்டது பெருசு, ஏனையாகவே பெருசு, உருவத்தில் பெருசு, சிங்கமாகவே சிறியது. ஆமா. ஆனால் ஒரு சிங்கத்தை கண்டுவிட்டால் அந்த யானை எப்படி அங்கம் பதறுகிறதோ அத்தன்மை போல் தங்களை நேரில் கண்டவுடன் என் அங்கெல்லாம் பதறா பாவி. ஏடா வந்தங்க? எதுக்கு வந்தானா? கூட பாடு. சிங்கத்தை கண்ட யானை போல் சொல்லியா? அந்த கழகத்துக்கு முதல் யாகத்தை நடத்தி நான் போயிட்டு வரேன். சொல்லு மச்சா. நீ தயவு செய்வாய் கோபமே கொண்டிடா, கொஞ்சம் நீ தயவு செய்வாய் குற்றமாய் நினைக்க வேண்டாம், கொஞ்சம் நீ சொந்தம் என்று வார்த்தை கொஞ்சம் நீ தயவு செய்வாய் கூற வேண்டும் வரம் யாரு நான் பட்ட பாடு நான் பட்ட பாடம் உன்னிடத்தில் சொன்னால் ஆடி தனக்கு தவம் செய்து பெற்ற அருமை செல்வி பார்வதி வேடிய தூரம் அமரை கொண்டு விட்டு நீரனது யாராவது மறுத்து விட்டார். தாண்டிய ஒரு காலம் சென்றாலும் தரமறியா தடியடித்து தவிக்க செய்தார். மூன்றாம் தவச்சபதம் தீராத சிவன கொள்ள முடிந்து விட்டேன். சகோதரா, அந்த ஆண்டின் பயனுக்கு பெண் கொடுத்து அவனுக்கு என்னடா இருக்குது?
இருக்காமா வாசல் ஏது சுடுகாட்டு ஆமா சோதா பையன் சாம்பலை வாரி பூசிக்கொண்டு சோதா பயலுக்கு எண்ணெய் கொடுத்து நிறுத்தவமானம் ஒரு காலத்தில் என் உமா பார்வதியை திருமணம் செய்து கொடுத்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. போய் பார்த்து விட்டு வரலாம் என்று சென்றேன். தேவர் அங்கே போய் மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு வைப்போக்கிடம் சென்றேன். தளத்தோடு அழிக்கும்படி அவன் வந்து எதுவும் அழைக்கவில்லை. சரி அவன் ஜாதி புத்தி அதுதான் அப்படின்னு சரி நம் மகள் என்ன செய்யும் அப்படின்னு சரி நம்ம நேர தேவரோட தேவராய் சென்று தேவரோட தேவராய் சென்று நம் மகளை பார்த்து விட்டு வரலாம் அப்படின்னு சென்றேன். அந்த வாசற்படியை காக்கக்கூடிய மாட்டு பயலை வடித்து அடித்து அடின சூடு மறையவில்லை. ஐயோ ஆகையால் இவனை கொள்ளை ஏகம் செய்கிறேன். என்னாட்டு போனா அங்க முடியா இந்த குடலூரை சேர்ந்த குமார் என்று சொல்லக்கூடிய ஆரியர் அண்ணா நாரதடிக்கு அவன் பேர் பாராட்டி ரூபாய் 200 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே அவன் குலதெய்வத்துல இருந்து நல்ல அருளை மலை கூத்திக்குதாடா. ஏய் அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? சூடு மறையவில்லை. ஆகையால் சிவனை கொல்ல இந்த யாகம் செய்கிறேன். பத்தா கொல்லி பத்தா கொல்லி அந்த பத்தாக்கொல் என்று சொல்லக்கூடிய பரமனை பகத்தவன் பூமண்டலத்துக்கு ஒருத்தருமே இல்லை. அவரை கொல்ல யார் செய்கிறாயா? சொல்வதற்கு இருந்தோம். உன்னுடைய சித்து வித்து ஜாலம் ஒரு பெத்ததா இருக்கிற பெற்றுவாங்களா? அத்தன்மை போல படக்கக்கூடியவன் அன்னவரை பகவதி சரியில்லை. அது மட்டுமா பார்க்க போய் பட்டம் பாரு கட்டம் கேடு சூடுன்ற அடுக்குமா மகளை கொடுத்துட்டா மட்டுமா உன் மனதில் நிறுத்தால் பார்க்க முடியாத எப்படி நாரதா
நினைத்தால் மனதில் உன்னை நினைத்தால் நினைக்கக்கூடிய கணக்கில் நீ சாப்பிடாதீங்களா சரிங்களா ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொன்ன நான் சொல்ல புத்தி கலப்பா ஏதோ உன் பங்காளி என்ன பண்ணுறேன் அதாவது சகோதரன் சொல்லுகிறான் அல்லது சகோதரா உன்னை இந்த புத்திமதி சொல்ல நான் உனக்கு புத்திபாதி சொல்ல நான் அழைக்கவில்லை கூப்பிடல ஆமா அதாவது இருக்கும் இடத்தில் ஆமா நீ ஒருவரை வைத்து வைத்து என் வேலை நான் முடித்துக் கொள்கிறேன் ஆமா நீ மகராசனாக சென்று வருவாய் ஆனா ஒண்ணு ஆமா இந்த விதியத்தை யாரிடம் தெரிவிக்கப்படாது சகோதரா ஓ ஒரு யாரா தயாகரன் சொல்ல மாட்டான் ஆமா இந்த மாதிரி தேவசபா கூட்டம் அப்பேற்பட்ட கூட்டம் சொல்லி அம்பலத்தை ஆளாக்கி வேற அதே மாதிரி சொல்லுப்போ யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் நீ மகராசனாக சென்று வருவாய் ஒரு தண்டை எப்படி சொல்ற ஒரு தண்டை போட்டு எல்லாட்டி சொல்லிட்டு யார் ஒரு ஆளா சொல்லாத போ பிரமாணம் சாமி இந்த தினத்தில் கலக்கெடுத்து விட்டது போய் நம்ம எங்க செல்ல வேண்டும் கைலாயம் கைலாயம் தடை ஓ அண்ணா ஆமா சொல்லிட்டு வர சாமி சாமி பரமேசா அல்லது நதிகவளோ பேரணா வெங்கப்புடியா நாரத மகாமுனி வந்து இருக்கிறாருங்க அருகாமல் வருத்தம் அருகாம ஒருபடி உத்தரவு ஓ தாத்தா ஓ தாத்தா அல்லது பேரா மார்க்கண்டனை காலரகித்த என் தாத்தாவோ என் தாத்தா அல்லது பேரா அங்க உண்ண வேண்டும் பதமாய் தந்தான் அல்லது பேரா என் பாதகத்தை ஆதரவு செய்தபடினால் என்னடிக்கு சுகமாக வாழ்க்கிறது என்ன அது எந்த செடிய வந்ததோ செடிய அல்லது பேரா என்ன தேடி அந்த செய்தி என்னவென்று விவரமாக எனக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் ஆத்தா சங்காரா போட்டி போட்டி அந்த சதுர்மறை முடிய போட்டி சங்கரா போட்டி போட்டி ஆன சதுர்மறை முடிவே போட்டே உன்னை ஒழிப்பதாக ஓர் யாரும் செய்கிறான் ஒழிப்பதாக என்றால் உன்னை அடியோடு ஒழிப்பதாக அதை சொல்லவான்னு கைலாயம் தேடி வந்து அதுதான் தாத்தா ஒன்று வந்து அப்படியா எனக்கோ உண்மை சந்தேகம் சந்தேகம் உள்ளது போயாமா நானும் சீக்கிரம் நினைச்சு பாரு ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய நாரதா சபாஸ் 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 நீ சொல்வது உண்மைதான் அதை என்ன தெரிவிப்பதோடு உன்னுடைய பாட்டி ஆகிய ஈஸ்வரன் தெரிவிப்பாய் ஆனா நந்திக்காவலா அது நந்திக்காவலா இதோ என் மாமனாகப்பட்ட அத்தகை வருமனோ என்னை கோரி அவன் செய்கின்றார் உழைக்கணும் யாக செய்கிறார் ஏன் செய்கின்றார் அவன் என்னவென்று இந்த செய்தியை உமா பார்வை தெரிவிக்க வேண்டும் ஆகையால
உமாபுரம் அடித்து வைப்பாங்க. இப்படி ஆகியா பரம கடவுள் இடமாக அமரக்கூடிய அம்மா பச்சைமா பச்சைமா
Thank you.
எடுக்கலடா கதிர்வடி மேலும் மயிலும் துணையன் நினைத்தேன் முருகா. மதிக்கூட ஈசன் மகனே மனதில் நினைத்தே தலைவா. மதிக்கூட ஈசன் மகனே மனதில் நினைத்தே தலைவா. ஐயா முருகா. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. சபையை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கிறது. திருவாகிய மகாராட்சி கடத்துவது சபை. எப்படிப்பட்ட சபை?
தில்லையில் கூடுவது தில்லை கனக சபை அம்மா. பாண்டிய நாட்டில் கூடுவது பாண்டிய மன்னன் சபை. தேவலோகத்தில் கூடுவது தேவ இந்திரன் சபை. இங்கே கூடுவது பெருத்த நாடக சபை. நாடக சபை. ஆமா. அப்படி இந்த நாடக சபை முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா மாதா பிதா மற்றும் குரு கற்றோர் கருணையுற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோர் தாய் தங்கை தமைக்கையர்கள் அண்ணன் தம்பிமார்கள் ஆமா. அப்படி இருக்கையில் அனைவருக்கும் இந்த சிறுவன் சிறு தாண்டி 1 கோடி வணக்கம். நானும் என்ன சபை நாடி வந்தேன். நான் யாரு என்ன நாட்டு அரசி எனக்கு விருப்பமா தெரியுமா? ஒன்னாட் தெரியுமாம்மா? தெரிவிக்கின்றேன். ஏன்ட்ட போன் ஹலோ ராஜ்குமார் என்கிட்ட போன் ஆச்சு. குணாடு சொல்லிட்டு நான் குணாடு குணா செல்லுதான் இது. அவன் சொல்லி போன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறான். நவீன் செல்லு தனியா தனி மணிக்கு அடிச்சா தண்ணி கட்டிக்கலாம். என்ன குணாட்ட என்ன கராக்கிட்ட சொல்லு. வணக்கம்மா. அப்படி இருந்த பாத்திரம் சொன்னால் தெரியும். தக்கத்தி குழி தவத்தை மெச்சி சிறு குழந்தையாக தாட்சாயணி என்று தெரியுமா? அவங்க தம்பி நாடக அவங்க தம்பி கூட்டம் சொல்லு. சிப்பி போன் பண்ணாங்க. எப்படி என்றால் கையிலாயுமே கோயிலாய் அமர்ந்தருளிய முக்கம் படைத்த பரமக்கடவுள் இருக்கின்றாரே. ஆமா. அவனுடைய இடபாகத்தில் சரி சமமாக இடமாக அமரக்கூடியவள் இந்த உமா பார்வதி. அப்படி இருந்த போயிடும்
ஓங்கும் உலகமெல்லாம் ஓங்கும் உலகமெல்லாம் கையால் தாங்கும் தயாபரியா தாங்கக்கூடிய ஓங்கார சக்தி ஓங்கார சக்தி. ஆமா. எப்படி என்றால் இந்த உலகமாகப்பட்டது ஆமா. போர் யுகத்தில் கோழி முட்டையுமாக இருந்தது. படியிலிருந்து வெடித்து பாதி ஆகாயமாக பாதி பூமியாக தேவியாக நின்று விட்டது. அந்த நடுவில் இருக்கக்கூடிய பஞ்ச கருவாகப்பட்டது இந்த ஸ்ரீ ஆதிபராசக்தியாக தோன்றினே. அப்படி தோன்றி இந்த உலகத்தை சுற்றிவாசம் வந்து அப்படி வெறுத்தரத்தில் ஆடு பொருள் அசைய பொருள் யாவத்தமான ஒரு ஜீவ ஆத்மாக்கள் கிடையாது. இந்த உலகத்தை நம்மால் எப்படியா உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நான் பிறந்த மண்ணை எடுத்து பிரம்மமந்திரத்தை உச்சரித்து விகாரமந்திரத்தை உச்சரித்து அப்போது அம்மா என்று ஒரு உருவம் வந்தது, குரல் வந்தது. இது நமக்கு ஆகாத வேண்டும் என்று அது ஒரு உருவமாக அமைக்கிறேன். மறுபடியும் இப்படி மண்ணை அடித்து விகாரமந்திரத்தை உச்சரித்து தங்கா என்ற குரலோடு வந்தது. அதுக்கு அது ஒரு புறமாக இது நமக்கு அது ஒரு உருவமாக அமைக்கிறேன். அப்படி அமைத்து மூன்றாவது அப்படி மண்ணை எடுத்து பிரம்மமந்திரத்தை உச்சரித்த போது கண்ணியே என்ற குரலோடு ஒரு உருவம் வந்தது. ஆஹா, இவர் நம்ம கண்ணு கேட்ட கணவர் என்னை திருமணம் செய்து கொள்ள தெரிவித்தேன். அப்படி தெரிவித்தவுடனே என்னுடைய கணவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? கண்ணே, இதோ 2 மண்மேடு இருக்கிறது, அது என்ன என்று கேட்டார். நானும் என்ன கணவன் வர வேண்டும் என்று மனதில் ஏற்றி பிரம்மமந்திரத்தை உச்சரித்த போது ஒரு உருவம் அம்மா என்று வந்தது, இன்னொரு உருவம் தங்கா என்ற குரலோடு வந்தது. இது நமக்கு ஆகாத வேண்டும் என்று அது ஒரு உருவம் அமைத்திருக்கின்றது. அப்படியே தெரிவித்தேன். அப்படி என்றால் அந்த 2 மண்மேலுக்கு உயிர் கூட என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்தவுடனே நானே அந்த இருவருக்கும் உயிர்ப்பணம் கொடுத்தேன். கொடுத்த உடனே இப்போது எனக்கு திருமணம் செய்து கொள்ள தெரிவித்தேன். அப்படி தெரிவித்தவுடனே அம்மாவாகிய மாலாயக்கரன் பார்த்தார். உயிர்ப்பணம் கொடுத்தவுடனே பெண்ணே, நீயோ என்ன தங்கா அகோர கோபத்தோடு கோரப்பல் உருவத்தோடு முக்கண்ணியாக கோய்முட்டை கண்ணோடு கோரப்பல் உருவத்தோடு அகோர கோபத்தோடு இருக்கிறாய். இந்த உருவத்தோடு திருமணம் செய்யப்படாது. உன்னுடைய இந்த உருவத்தை எரித்து உன் நெற்றிருக்கக்கூடிய கண்ணை பிடுங்கி உன்னுடைய மன்னவர் நெற்றியில் வைத்துவிடு. நானும் என்ன கணவன் ஆசையில் நெற்றிருக்கக்கூடிய கண்ணை பிடுங்கி என்னுடைய மன்னவருடைய நெற்றியில் வைத்து அப்படி வைத்தவுடனே நெற்றிருக்கக்கூடிய என்னுடைய நெற்றி கண்ணை பிடிங்கின உடனே அதில் இருந்த உதிரமாகப்பட்டது வெளிவந்தது. அப்படி வந்த உடனே நெற்றியில் இருந்த உதிரமாகப்பட்டது கீழே விழுந்தால் அந்த உலகமாகப்பட்டு மீண்டும் அழிந்து விடும். என்னுடைய மன்னர் பார்த்தார். அதில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து நெற்றியில் வைத்து அமைத்தார். அப்போ உதிரமாகப்பட்டு நின்று விட்டதால் இப்போது பெண்கள் எல்லாம் வைக்கக்கூடிய நெற்றி பொட்டாகப்பட்டது. அன்னைக்கு என்னுடைய மன்னர் வைத்தார் பார். போட்டு அந்த பிளேகப்பட்டுதான் இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய மகன் காசுகிற அனைவரும் வைக்கக்கூடிய போட்டு வைக்கிறாங்களா, ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்கிறாங்க. அப்படி வைத்து வைத்த உடனே அண்ணாவாகிய மாலைய கண்ணன் பார்த்தார். மணியாக பரவேசா சத்தியன் தங்கையானவரை விட்டு பார்த்து விட்டார். அப்படி விட்டு பார்த்த உடனே நானும் அவனை பசுமாகி விட்டேன். பசுமாகி மலையரசு மகளாக சென்று பரவராஜிக்கு மகளாக பிறந்து அப்போது என்னை வந்து பெண் கேட்டு கணவரானவர் திருமணம் செய்து நாம் 20 சதியை பதிவாக இப்போது இருக்கின்றோம். அப்படி இருந்த போதிலும் இப்போ எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. யார் என்று தெரியுமா? சொல்லக்கூடிய என்னுடைய மகனாகப்பட்டவன் அத்திமுகம் என்றால் ஆறுமுகம் படைத்த அழகு பிள்ளை விநாயகமூர்த்தி பிள்ளை அழகில் சிறந்த பகன் வெற்றி வேலன் முருகன் கந்தன் வடிவேல் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள் எனக்கு இருக்கின்றார். அப்படி இருந்த போதிலும் நான் வந்து வெகு நேரமாகிவிட்டது. என் மன்னவரானவர் யோகா காலமாக அதிகாரி ஒரு பொருட்டை அழைத்து சபை நாடி அழைத்திருக்கின்றார். நேரி சென்று கண்டு கொள்ளலாமா? சொல்லிட்டு வா. துணைவி பார்வதி வந்து விட்டது. அம்மா அருகாம வரும்படி உத்தரவு. மகாராஜா சூழ் வைங்க.
இந்த புள்ள வருது பாரு, விநாயகர் வருது பாரு. முன்னாடி உட்காரான் சுத்தி வருவார்ல. அல்லது பார்வதா கங்கையிலே சடதனிலே தரித்தனாலே சக்கரடிக்கு இடபாகம் தந்த போது அல்லது பார்வதா அந்த பக்தருக்கு பரியலக்கம் அல்லது பார்வதா பாதாரவிந்த கமல்களுக்கு உனது தேவியாகிய உமா பார்வதி பன்னிரால் கழுவி பட்டால் அடித்து வட்டி மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் வெற்றிவேல் பாரிச்சாரம் என்று சொல்லக்கூடிய பலவித மலர்களை பறித்து வந்து பாதத்தில் வைத்து தினமும் பூஜை செய்கிறேன் சாமி. அப்படி மங்களம் உண்டாகட்டும். மங்களம் முட்டை கட்டியா போட்டாங்க. மகளாய் வந்த பார்வதா இதோ மலையரசன் மகனாய் பெற்று இனி நம் இடவாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பாரியாய் விளங்கக்கூடிய என்னாலும் இன்னமோடு வாழ்ந்திருப்பார். ஆனா சாமி பார்வதால சாட்சி என்ன வாக்கி வரமளித்தா என்ன
யாவது இருக்குமான சபைகளில் அடியார ஒரு பொருட்டாக நினைத்து வர வைத்த காரணம் என்ன? அண்ணே பார்வதா மாதே ஞான பூரணி யாரே அல்லது பார்வதா உன் எதற்காக ஆட்சியன் என்றால் உன் தந்தையாப்பட்ட என்னை எதிர்த்து என்னை அழிக்க வேண்டும் என்று ஒரு ஏகத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அல்லது பார்வதா என் தந்தையானவர் யாக செய்கிறாங்க தெரிவிக்கின்றாய். எதற்காக யாகம் என்ன ஒரு விவரம் எப்படி தெரியாது விவரமாக தெரிவிக்க வேண்டும். அல்லது பார்வதா நாரதன் சொன்னானோடு இந்த விஷயத்தை சொன்னது என் சேரனாகப்பட்ட நாரதன் என்னோடு தெரிவித்தான். இந்த பாரதி சாமி நானும் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு என் தந்தையானவர் யாக செய்கிறார் தெரிவிக்கின்றாயே அவன் பேரன் என்ற முறையில் நம்முடைய சிறுக்கு பேசியிருப்பான் சுவாமி. அவர் எழுத எண்ணி விடாது. அவனோ மூன்று லோகத்தையும் ஒரு நொடியில் சுற்றி வரக்கூடியவன். அவனை எனக்கு தோன்றுகின்றது. ஒரு சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து
மேந்திரம் நீயும் கழகமும் என்று நீடோடி காலம் வாழ்ந்திருப்பார். அடியே நாரதா ஐயா நல்ல பிள்ளை பேரனே நாட்டில் என் பாதார விதத்தை ஆதாரமாய் பண்ணிதப்படுகிறார். நீயும் கரகமும் எப்படி என்றால் உண்டு நீ சொல்லை கேட்டால் குடும்பம் சட்டையாது உண்டாகும் சப்பத்து வீணா போதும். நீ போறீங்கன்னா கலந்து வரும். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது தீங்கு வரும். என்னுடைய பாதார விதத்தை ஆதாரமாய் பண்ணிவிடுகிறார். என்றென்றைக்கும் நீயும் கலகமும் நன்றாக வாழ கடவுது. ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சா 10 நிமிஷம் அவன் கண்ணுக்கு குறுக்காக படவில்லை. நான் என் கணவரை இப்போது சதி பண்ணினார் அமர்ந்து சந்தோஷமாக நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சு எங்க அப்பா வீட்டுக்கு இருந்து பல சீர்கள்லாம் பெற்று வந்து சந்தோஷம் வாங்கி கொண்டிருக்கின்றோம். அதுக்குள்ள ஏதோ ஒரு கலகத்தை கொண்டு விடுற என்ன சொல்ல போறது தெரியலையே. உலகத்துல பொறுத்து வாசம்தான். ஆமா கால் காசு கூட வழி இல்ல. வரோம் என்னோட தலையெழுத்து நீ பண்ண திமிரு அப்படியே கழகமே கிடையாது பாட்டி. பேச மாட்டாரம்மா வாயால. அடே நாரதா தந்தையாவது வேகம் செய்ய தெரிவிக்கின்றாய். எதற்காக செய்கிறார்? என்ன விஷயம் ஒண்ணு எனக்கு புரியல. ஆமா உங்களுக்கு ஒரு கவனம் சொல்லதான் நான் வந்துக்கிறேன்.
சொல்லிட்டு போறதா வந்தேன். கலகலா இது இல்ல. அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம்னா இந்த கல்யாணம் கரும்புல உருட்டு நான் இப்பே போறேன். என் தந்தையானவர் எங்களை அழிப்பதற்கு ஒரு காலம் நினைக்க மாட்டார். எதுக்கு இப்படி பொய் பொருட்டு சொல்லுகிறார்? சொல்ற பாட்டி ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் உங்களை பார்க்கறது கையில வந்தேன். எங்களை பார்க்க எங்க அப்பா வந்தாரா? வந்த போது அப்போ உங்களுடைய பெருமையிலும் பாட்டிலே தான் இருக்கிறீங்க. எங்க பெருமை நாங்க பாத்துக்கணுமா? நாரதா என் தந்தையானவர் வந்திருந்த செய்தி பாவியானவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. நாரதா எப்ப வந்தாரு, எப்படி வந்தாரு ஒண்ணுமே புரியல. முடிப்பாளருக்கு துடிக்கின்றார். அவர் வந்தார் அவர் அவருக்கு பதிக்கலாம். அதால அவர் பார்த்துட்டு போறாரு. கைலாயத்துக்கு வந்து ஆமா பார்த்து போய் சபை வளர்த்து போறாரு. ஆமா அப்போ நந்தி பிரமானது ஒரு தந்தை மீது பட்டு தெரியாம பண்ணி தந்தை அப்போது அவனுக்கு தந்தை கோவந்து விட்டு சாபத்தை ஐயா தந்தையோ அவர் தானாடே தீடுமா
அவர் விந்தையா அவர் வெக்கத்தோட அடே மரதா ஐயா இந்த வகை செடியெல்லாம் எனக்கு முன் தெரியுமானா ஆட்டி படைக்க மாட்டேன் எதுக்கான வாசப்படி காக்கக்கூடிய நந்தி பையன் தந்தையானவர் எப்பேற்பட்ட ஆளு ஒரு ராஜா எனக்கு என்னுடைய அப்பா கண்ணு தெரியாத சேர்த்து கொட்டையா தெரியாதா அவர் சாபம் கொண்டாரம் கண்டு இருந்தால் சொல்வாரா சபை விலைக்கு வரும்போது அவன் கைத்தரமாக தவிர்தான் படிச்சான். அதுக்கு பெருத்து அடிக்கவில்லை. என் மகளை பார்க்க அந்த பட்ட பங்கத்துக்கு உன் மக்களால் மாநாடு சாபத்தை தந்துவிட்டு பெருத்த கஷ்டத்தில் சென்று விட்டார். நீ நந்திக்கு சாபத்தை தர வேண்டாம். அப்படி என்றால் உன்னுடைய ஞானத்தை பாரு. எத்தனையோ கூடி நின்றிருப்பினோம் ஐயா நின்றிருப்போஜாடை ஐயா சுத்தமா தெரியாதென்றால் நீ சொல்வது நாயத்தான் அந்த மைத்தோற்கு பெறாடித்த ஐயா மாமனார் எனது தந்தை ஐயா பட்டுதே வையனக்கு ஐயா பட்ட பாகாதும் மாற்றுதே எத்தனை பேர் நின்றிருந்தாலும் இவருடைய ஜாரை என்ன தெரியாம தெரியாதா அவருடைய ஜாரை தெரியாதா கண்ணு கெட்டு கொட்டையா ஒரு நந்தி பையன் இப்பேற்பட்ட தீங்கு கொண்டு விட்டா பாத்தியா எங்களுக்கு. அதுக்குதான் உன் தந்தை என்ன சாபத்தை பெருத்த சாபம் முடிவது முடிந்தே தீரும். அதனால் நீ சென்று தந்தையை பார்த்து யாகத்தை நிறுத்துவதற்கு யாராவது பரமேசா பார்வதி பார்வதோ
அல்லது பார்வதா அல்லது பார்வதா மாதேவி செல்ல வேண்டாம் மாதாதியாரே மாதேவி செல்ல வேண்டாம் 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 என்ன பார்வதா நீயோ உன் தந்தை செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தவே செல்கிறேன் என்று சொல்கின்றாய். நீயோ செல்ல வேண்டாம் பார்வதா. ஆனால் சாமி எப்படி என்றால் நாடானி விடை தருவா நாடானி விடை தருவா எப்படி என்றால் எனக்கு வேதனையாக ஒன்று தெரிவிக்கின்றாய். எப்படி என்றால் அறுபது பெண்ணிலும் ஆசை மகனாகப்பட்ட நான் அன்னபூரணி அபிதவிஜாம்பாள் என்னுடைய முகத்தை பார்த்தவுடனே என் தந்தை செய்யக்கூடிய யாகத்தை எப்படியா நிறுத்தி விடுவார். என்னை என்றால் எப்படி என்றால் என்னை மார் மீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்த என் தந்தையானவர் முகத்தை பார்த்தவுடனே இந்த யாகத்தை எப்படியா நிறுத்தி விடுவார். எனக்கு விலை தந்து அனுப்புங்கள் சுவாமி. பெண்ணே பார்வதா, நீ எவ்வளவு கூறினாலும் அவன் சிந்தைக்கு ஏறாது. நீ போய் வருவது என்றால் அது கஷ்டம், நீ போவேன் என்றால் அது உன் இஷ்டம். மீண்டும் இந்த கைலாயத்தில் வருவது மிகவும் கஷ்டம். அப்படி போவதென்றால் போ. ஆனால் சுவாமி போய் வா என்று தெரிவிக்காமல் போய் என்று தெரிவிக்கின்றாயே. அதெல்லாம் முடியாது. போ. யாகத்தை நிறுத்தி வந்தால் கைலாயத்தில் இடமாக இல்லைன்னா எடப்பாடி இல்லை. போ. பார்க்க மாட்டீங்க, இவர் பார்க்க மாட்டீங்க. ஆமா ஐயா தச்சானா
தட்சணாபுரி வந்து விட்டோம். தட்சிணாபுரி வந்து விட்டோம். ஆமா. எப்படியா தட்சிணாபுரியில் ஏதோ ஒரு குப்பையை கூட்டிக் கொண்டு ஆமா ஆமா யாரோ ஒரு ஆள் லுங்கி கட்டு தேவமொழி சித்திரெல்லாம் கூட்டிக் கொண்டு அகோர தீவிரமாக ஆமா முடமுடமுடமென்று வாயால் முழுகிக் கொண்டிருக்கின்றார். ஆமா ஒன்று புரியவில்லை. தேவரெல்லாம் இருக்கிறாங்க. தேவரெல்லாம் புடை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச பேர் பட்டுங்கிறான், கொஞ்ச பேர் உட்காந்து ஆட பாத்துங்கிறான். ஆமா, இருந்தாலும் இருக்கட்டும். தந்தெடுத்து சென்று சில வார்த்தை உரையாடி பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி பாதம் பண்ணியம்மா அப்பதான் அவருக்கு கோபம். ஓ தந்தையே, ஐயா தந்தையே, பட்டனம்மே, ஐயா துயர் மாற தந்தையே, பட்டனம்மே, ஆனால் தந்தையே, உனது அருமை மகளாகி உமா பார்வதி உன் பாதாரம் இந்த கமங்களுக்கு அநேக கோடி நமஸ்காரம் சாமி. கையாளி உன்னை பார்க்க வந்து மரியாதைக்கு மானம் கட்டி மகள் என்று உறவாட வந்து விட்டாயா சண்டாடி. ஐயம் மகள் என்று உறவாட உன்னுடைய பெருமை அறியாமல் மறிக்க தவறு செய்து விட்டோம். நீதான் எங்களை ஆதரிக்க வேண்டும் தந்தையே. அடி அடியே சண்டாளி அழுது புலம்பினாலும் சரி உங்களை ஒழிக்கிறதே நிச்சயம். ஒழிக்கிறத அழிக்காமல் விட மாட்டேன். அடங்காத இவர்களை விடக்கூடாது என்று ஒரு முட்டாக இந்த யாகத்தை நடத்துகிறார். இந்த யாகத்தை எப்படியா நிறுத்தி விடுங்கள் தந்தையே. அடி பைந்தவர் எல்லாம் உறவாடி
சொல்லாத என்று சொன்னேன் ஏதோ சொல்லாத என்று சொல்லி வல்லமையாக நடத்துகிறாய். ஏதோ உங்களுக்கு பொல்லாத காலம் வந்து விட்டது. யாகத்தை எப்படியா நிறுத்தி அடி பொல்லாத பொல்லாத காலம் உங்களுக்கு பொல்லாத காலம் வந்து விட்டது. எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். சற்று ஒரு பொழுது யாகத்தை நிறுத்துகின்றார். உங்களுக்கு ஒரு தீங்கு வராது தம்பி. யாகத்தை நிறுத்துவீங்க. ஐயா சொன்னது வந்துட்டாலும் இந்த திருவண்ணா ஆசிரிச்சிட்டாலும் ஓ கடம் பண்ணது இந்த பூராஜனமா பேசிட்டாலும் ஆடிய கண்டாடி ஆங்காரம் ஒழுகி என் ஆணவ குறைஞ்சிட்டாலும் சாகு காலவர்கள் சத்தியமாக விட வேண்டும். யாருக்கும் சாயம் சண்டால பயிரே சதிகார பயிரே. ஆமா
ஆமா. காதில் கேளாமல் படிக்கும் ஒரே பிடிவாதமாக சபிக்கின்றார். நீ சிவனை நிறுத்தி செய்யக்கூடிய யாகமாகப்பட்டது பேய் வாழ கடவுது, உணவையாக கடவுது, உன் தலை துள்ளிவிய கடவுது, யாகத்தில் துள்ளிவிய கடவுது, உன் படைக்கு துணை வந்தவர்கள் புல்லு கொண்டார் புள்ள கடவுள் பிரியடா சாபத்து. அம்மா அடியே முத்து, என் தந்தையாரிடத்தில் சென்று வேண்டிய புத்திமதிகளை உருவாடி பார்த்தோம், சொல்லி பார்த்தோம். கண்டாலப்பாவி காதில் கேளாமல் படிக்கு ஒரே பிடிவாதமாக இந்த யாகத்தை செய்கிறார். எப்படி என்றால் என் தந்தையத்தை உருவாடி பார்த்த கேட்கவில்லை. என் தாயாரத்தால் சென்று சில வார்த்தைகளை உருவாடி இந்த யாகத்தை எப்படியா நிறுத்த வேண்டும். நீதான் தப்பு பண்ணிட்ட. எதை சொன்னாலும் ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் சொல்லலாம். அம்மா கிட்ட சொன்னா அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. நீ நேரா போய் முந்திரி கொட்ட மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டேன், இருப்ப அம்மா கிட்ட சொல்லிட்டேன். தாயே உன் பாதம் இங்கேயும் தாய் வீட்டில் ஒன்றும் இல்லை, அந்த ஜாக்கிர பிள்ளையா இருக்கு. அம்மான்னு கூப்பிட்டா சொல்லு சொல்றேன். ஆனால் அம்மா கொல்லியான ஒரு நான் சொல்லக்கூடிய வார்த்தை காதில் கலவப்பை முன்னே நாய் போலவும் பேய் போலவும் கையை காட்டி விசுகின்றாயே நாயமா அம்மா?
யாகத்தை எப்படியாவது நிறுத்தி அம்மா. இன்னொன்று ஊற்றுது இதை கொடுக்குது இந்தா என்னை அழித்திட வாரம் வந்துடுறான். ஏய் ஐயா பின்னமோ தடுப்பாருண்டா உங்கள் பிரியத்தை கெடுக்க வேண்டாம். கண்டிய என் கணவரிடா சொல்லி உங்கள் காலில் வீய சொல்லட்டா. செய்த தவறுக்கு உங்கள் காலையாவது விகின்றோம். இந்த யாகத்தை எப்படியா நிறுத்தி விடுங்கள் அம்மா. அடிக்காலை விழுந்து அதிர்ந்தாலும் கேள கதியில் என்ன எழுத்தாலும் கேள அடி ஓடமிட்டு மாரடித்து எழுத்தாலும் கேள நாங்கள் உங்கள் உறவு முறை என்று எழுத்தாலும் கேள அடி பாலையினா உங்கள் பிள்ளை என்றாலும் கேள பக்தா உன் மருகன் என்றாலும் கேள அந்த ஆலம் உண்ட ஆண்டியோடு நீயும் செத்தால் அப்போது அடியே சண்டாளி முட்டை மண்ணை வாரி அடித்துக் கொண்டு மத்தம்மை பலபடி போலே கரிமூச்சி பெரிய எப்படி கிருக்குட பேசு உங்கள் கருவன் சண்டாளி ஆரை குளித்தால் தன்னைத்தானே மன்னவர் எடுத்துக் கொள்வார். ஆரை குளித்தால் தன்னைத்தானே மன்னவர்
பார்த்துக் கொள்ளுமா தங்கள் பழமை போல ஈரங்கட்ட கரிமூச்சு பெண்ணே என்றும் கைசில பெண்ணே என்று திருக்குணம் பேச உண்டன் திறமெல்லாம் சிறுகைய கடவுது தானும் கெட்டு போவதுடன் சார்ந்த சந்தக படையை கட்டி போரையில புழுதிட கடவுது நீ மூக்கறந்து நாக்கறந்து அலங்கோலமாக கடவுது ஆண்டியின் மகனாரே நீ அதமாக கடவுது சாபம் என் தந்தையிடத்தில் வேண்டிய புத்திமதியை உருவாடி பார்த்தோம் தந்தாளப்பாவை காதில் கொள்ளவில்லை வெட்ட மனத்திற்கு பிள்ளை மன கல் என்பார்கள் அப்படி சென்று நினைத்து வந்து என் தாயாரிடத்திலும் வந்து வேண்டிய புத்திமதியை உருவாடி பார்த்தோம் அந்த பாய் முட்டையும் ஒன்னும் காதில் கேட்கவில்லை ஆனால் போக வேண்டாம் இந்த யாகத்தை நிறுத்தி வந்தால் வேண்டிய இடபாகத்தில் இடம் என்று தெரிவித்தார் என் மன்னவர் போக வேண்டாம் என்று சொன்ன கணவருக்கு நாம் என்ன சொல்வது ஆகையால் இந்த சந்தானம் செய்யக்கூடிய யாகத்தில் தீர்ந்து மாறுவதையே நிச்சயம் இந்த ஜென்மத்தோடு மீண்டும் கைலாயம் சென்றார் என்னை போல பெண்களை என்னை பார்த்து நகைப்பார்கள் இந்த சந்தானம் கூடிய செய்யக்கூடிய யாகத்தில் மீண்டும் மாறுவதையே நிச்சயமா எங்க போட்டாரு சாமி என் மக்களும் வழி மறித்திட்ட வேலை பாவமோ ஆயிட்டு கட் பண்ணி மட்டும் இப்ப இது அவர் அழிவு மட்டும் வருவா கட் பண்ணி எடுத்துட்டு வந்து சொல்லு சரியா ஜெருக்கு இன்னொரு சொல்லு சரியா தக்கனிட மகளாக தோன்றிய வேலை பாவமோ நன் மகளாக வந்து தோன்றிட்ட வேலை பாவமோ அந்த சுடுகாடு இடுமந்த யாகத்தில் ஐயா தோகை மீயாட்டா கேகி கல்லை போகட்டும்